அவர் மாலிமாக இருக்கிறார்கள், டீச்சராக தான் இருக்கிறார்கள். வல் ஹிக்மா, விவேகத்தை, விஸ்டம், இவற்றை எல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். அவர்கள் தூய்மைப்படுத்துகிறார்கள், பயிற்சி அளிக்கிறார்கள், இவற்றெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த போதனைகள், இந்த அறிவுரைகள், அறவுரைகள், இந்த பயிற்சி, இதெல்லாம் எதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க? அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? நன்மையை நாடி. அவங்க எதுக்காக ஹிரா குகைக்கு போறாங்க? ஹிரா குகையில போய் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இஸ்லாத்துக்கு முன்னாடி, இஸ்லாம் தெரிவதற்கு முன்பாகவே ஹிரா குகைக்கு போய் எதுக்காக தியானம் பண்ணிட்டு இருக்காங்க? சமூகத்தினுடைய நிலைமையை பார்க்கிறாங்க, சமூக நிலையை பார்க்கிறார்கள், பெண்கள் நிலையை பார்க்கிறார்கள், மக்களுடைய கல்வி நிலையை பார்க்கிறார்கள். படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப குறைஞ்சவங்க தான், குறைஞ்ச ஆளுங்க தான். படிக்க எழுத தெரிஞ்சவங்க அரபு சொசைட்டியில் அன்னைக்கு அவங்க வாழ்ந்த அந்த சமூகத்தில் படிக்கிறதுக்கு எழுதுறது தெரிஞ்சவங்க ரொம்ப குறைஞ்சவங்க தான். அது ஒரு விதமான சொசைட்டியாக இருந்தது. உலகம் முழுக்கவும் இருளிலே தான் இருந்தது. அதுக்காக அரபு சொசைட்டியை விட மற்ற யூரோப் நல்லா இருந்ததுன்னு சொன்னோமா? யூரோப் அதை விட மோசமா இருந்தது. அரபு சொசைட்டியை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த அந்த காலகட்டத்தில் ஐரோப்பா ரொம்ப மோசமா இருந்தது. மிக கொடூரமான பழக்க வழக்கங்கள் இருந்தது. பெண்கள் அவர்களுக்கு ஆன்மாவே இல்லை என்று சொல்லப்பட்டது. அவர்கள் ஒரு ஜடப்பொருள், இந்த டேபிள் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரு? தத்துவ ஞானிகள். தத்துவ ஞானிகள் என்று சொல்ல போற்றப்படக்கூடியவர்கள் எல்லாம், பிளாட்டோ போன்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? பெண்கள் இது போன்ற ஒரு ஜடப்பொருள், டேபிள் சேர் மாதிரி ஒரு ஜடப்பொருள், அவங்களுக்கு உயிரே கிடையாது, ஆன்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உலகமே இருளில் மூழ்கி கிடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ அந்த பகுதியில் மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. ஷாம் வரை சென்று வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? ஷாம் ஐரோப்பாவை தொட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பக்கம் பாரசீகம் வரை போகக்கூடிய பாரசீக நாகரிகம் அதுவரை தொட்டு கொண்டிருக்கிறார். அந்த மக்களோடெல்லாம் அவர்கள் தொடர்பு இருக்கிறது. அவர்களோடெல்லாம் பழகி இருக்கிறார்கள், அவர்களோடெல்லாம் பழகிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாத கவலை. இந்த உலகம் இப்படி இருக்கிறது, இதனை சீர்பட செய்ய வேண்டுமே அப்படிங்கிற கவலை. அந்த கவலையில தான் போய் ஹிரா குகையில அவங்க தனிமையில் இருந்து தியானம் செய்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஹியை அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கி வைக்கிறான். முதல் வஹி இறங்குகிறது இல்லையா? அப்போ அங்க நோக்கம் என்னவா இருக்கு? சூரா 18, அதாவது காஃபில 6வது வசனத்துல சொல்றாங்க இல்லையா? நபியே, இவர்கள் இந்த அறிவுரையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை, ஆனால் இவர்களின் பின்னே கவலைப்பட்டு ஒரு உயிரை மாய்த்துக் கொள்வீர் போல் இருக்கிறதே அப்படின்னு அல்லாஹ்வே விமர்சனம் வைக்கிறான். அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். கவலைப்பட்டு நீங்களே உங்களை மாச்சிக்கிறாதீங்க, செத்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த மக்களை பற்றி கவலைப்பட்டு நீங்கள் உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள், செத்து போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த மக்களின் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் நரகத்தில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டுமே என்ற மிகப்பெரிய கவலை அவர்களுக்கு இருந்தது. அவருடைய நிலையை பற்றி சொல்லும்போது அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் நரக படுகொடியை, நெருப்பு படுகொடியை நோக்கி ஓடி தலைசரிக்க ஓடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் இடைவாரை பிடித்து இழுத்து நான் நிறுத்தக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். இதுதான் நோக்கம். உலக மக்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அத்தனை உயிர்களும் சுபிட்சமாக, அமைதியாக, நல்லபடியாக இந்த உலகத்திலும் வாழ வேண்டும், மறுமை நாளிலும் வாழ வேண்டும், மறு உலகத்திலும் வாழ வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம். ஆக இதுதான் நோக்கம். முதல்ல பயிற்சிக்கு தகுதியாக தேவையானது தான். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஆரம்பத்திலேயே ஹபீபுல்லாஹ் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தார்கள். வெளிநாட்டுக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா தெரியாது, யார் தலைவர் யார் தொண்டர்னு தெரியாது. சரிசமமாக அவர்கள் இருந்தார்கள்.
அவர்கள் விரும்பியது, வேண்டியது, அவர்கள் விருப்பப்பட்டது, அவருடைய நோக்கம் எல்லாம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த மக்கள் எல்லாம் வெற்றி அடைந்து விட வேண்டும், ஈருலகத்தில் வெற்றி அடைந்து விட வேண்டும், இங்கேயும் வெற்றி பெற வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும், நலவாழ்வு பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதுதான் முதல்ல நம்ம தெளிவாக புரியணும். தர்பியாவுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடியது, அவர்கள் விரும்பியதெல்லாம் நலம் நாடியதுதான். தீனு நசீஹா என்று சொன்னார்கள் இல்லையா? தீன் என்பது ரொம்ப சிம்பிள். நசீஹா நன்மையை நாடுவது, நல்லுபதேசம் செய்வது, பிறருக்கு நன்மையை விளைய வேண்டும் என்று நினைப்பது, இதுதான் தீன் என்று மிக சுருக்கமாக தீனுக்கு விளக்கம் அளித்தார்கள். அதுதான் முதலாவதாக, மிக பிரதானமாக, முக்கியமாக, முதன்மையாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய விஷயம். தர்பியாவை பற்றி பார்க்கின்ற போது அடுத்ததாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கனிவு, பணிவு. அவரிடத்தில் இருந்தது கனிவு, பணிவு. இது ரெண்டும் ரொம்ப இருந்தது. இரக்கம் இருந்தது. அவர்களை திட்டிக் கொண்டே இருந்த ஒரு மூதாட்டி கூட உதவி தானே செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அவர்கள் போற பாதையில கல்லையும் முள்ளையும் குப்பையும் போட்டு வைக்கக்கூடிய பெண்ணுக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொன்னவுடன் போய் சென்று அவர் நலம் விசாரித்தாங்க இல்லையா? உங்களுக்கு தான் உதவி செய்யணுமான்னு கேட்டாங்களா இல்லையா? அப்படிதான் இரக்கம் சுரக்கும் இதயமாக அவர்களுடைய இதயம் இருந்தது. கனிவு இருந்தது, பணிவு இருந்தது. பெருமை, படாடோகம், அகந்தை இதெல்லாம் துளியும் கிடையாது. அதெல்லாம் இருக்கக்கூடாத பண்புகள் சொன்னார் இல்லையா? அதுக்குள்ள சொன்னார், நான் இம்மக்களின் பலதரப்பட்டவர்களுக்கு அளித்திருக்கும் வாழ்க்கை வசதிகளை ஏறிட்டும் பார்க்காதீர், இவர்களின் நிலை குறித்து வருந்தாதீர், இவர்களை விட்டுவிட்டு நம்பிக்கையாளர்களின் பால் பணிவுடனும் கனிவுடனும் இருப்பீராக என்று அல்லாஹ் தஆலா 15வது அத்தியாயத்தினுடைய 88வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். Strain not thine eyes at what we have bestowed on certain classes of them, nor grieve over them, but lower thy wing with gentleness to the believers. Gentleness. அதாவது அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன், எல்லாம் ஏற்றுக்காதவன், இவெல்லாம் மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலே வாழ்ந்துட்டு இருக்கானே, இதெல்லாம் பார்த்து வருத்தப்படாதீங்க. அதான் நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை இருந்த வசனத்தில் என்னன்னு கேட்டா, இதையெல்லாம் பார்த்து நீங்க வருத்தப்படாதீங்க, அதை பார்த்தெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள். இவர்களின் நிலை குறித்து வருந்த அவர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு வருத்தப்பட்டு நீங்க நிராசை அடைந்து போயிடாதீர்கள், மனசை தளர விட்டுறாதீங்க. ஆனால் இவர்களை விட்டு நம்பிக்கையாளர்கள், உங்களை போன்ற மக்கள் நன்மையை நாடி இறை மார்க்கம் மேலோங்க வேண்டும், நிலைநாட்டப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும். பெருந்திரளான கூட்டங்களை பார்க்க வேண்டியதில்லை சொன்னாங்க இல்லையா? பெரும் கூட்டம், அது வெறும் கூட்டமாக தான் இருக்கும். பெருங்கூட்டத்தெல்லாம் பார்க்காதீங்க. தரம் வேண்டும், கூடுபவர்களுடைய தரம் மேம்பட்டதாக இருக்கு. குவான்டிட்டியை பார்க்காதீங்க, குவாலிட்டியை பாருங்க அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு சொல்றான். என்ன சொல்றான்? அவர்களிடம் பணிவுடனும் கனிவுடனும் இருப்பீராக, அவர்களோடு பணிவான நடத்தையும் மேற்கொள்வீர்களா என்று உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றதை பார்க்கலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில பல நேரங்களில் பார்க்கலாம். அடுத்த ஒரு வசனம் இருக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். 3வது அத்தியாயம் 3rd chapter 159. நபியே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளினாலேயே நீர் இவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கின்றீர். நீர் கடுகடுப்பானவராகவும் வண்ணஞ்சராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லாரும் உம்மை விட்டு விலகி போயிருப்பார்கள், விரண்டு ஓடிப்பாங்க இல்லையா? ஆகவே இவரின் தவறுகளை பொறுத்துக் கொள்வீராக. இது தலைமைக்கு, ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி செல்பவர்களுக்கு உள்ள விஷயம், சொல்லப்பட்ட அறிவுரை. என்ன பண்ணணும்? குல்லு பணியாதம் சொல்லுங்க, பணியாதமா இருந்தா, ஆதமுடைய வெளித்தோன்றலா இருந்தா அவன் தப்பு செய்யத்தான் செய்வான். தப்பு செய்யாதவன் யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. நானும் கிடையாது, அவரும் கிடையாது, நீங்களும் கிடையாது. யாருமே தப்பு செய்யாதவன் வாதிக்க முடியாது. அவர் சொல்லி காமிச்சாரு, அவசவத்தவல்ல 5வது அம்மா இந்த வசனம் எதுக்கு இருந்துச்சு இல்லையா? ரசூலுல்லாஹ் அங்க முக்கியஸ்தர்கள் எலைட் பீப்புள் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க.
ஒரு எலைட் கேதரிங்ல பெரும் பெரும் தலைவர்கள், குறைஷி தலைவர்கள், கோத்திர தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க கிட்ட தாவா என்ன பேசிட்டு இருந்தாங்க? தாவா தான் அழைப்பு பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சந்தேகத்தோட கண்ணு தெரியாத பூமக்சூர் வர்றாரு. அவர் என்னடா இவர் இந்த நேரத்தில் வந்து நம்மளை துத்தரவு பண்றாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ண ஓட்டம் உள்ளுக்குள்ள. அதனால போது திருப்பிட்டு இந்த பக்கம் அவங்ககிட்டே தொடர்ந்து பேசுறாங்க. அப்போ சொல்றாங்க, நல்லா அறிவுரை சொல்றான், அவனுங்களை போட்டு என்ன தண்டவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேணுமுன்னே தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே வராம சத்தியம்னு தெரியும். அபுல் ஹக்கம், அதாவது அபூஜகளுடைய ஒரிஜினல் பட்ட பேர் வந்து அபுல் ஹக்கம், அறிவின் தந்தை என்றுதான் அந்த மக்கள் மக்காவாசிகள் அவரை அழைத்துக் கொண்டிருந்தார். அறிவின் தந்தை, அவரை ஜாகிலியத்தினுடைய தந்தையாக மாற்றியது முஸ்லிம்கள் தான். ஏன்னா அவருக்கு தெரியும், அபூஜகளுக்கு தெரியும் இது சத்தியம் என்று தெரியும். அதனால்தான் நடுதிசையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வீட்டினுடைய ஒரு பக்கம் அபூஜஹல் நிற்பாரு, இன்னொரு பக்கம் அபூ சுஃபியான் நிற்பார். குர்ஆனுடைய வசனங்களை கேட்கறதுக்காக. நேர்மையான வசனங்கள், மிக தெளிவான வசனங்கள், நேர்மையான வசனங்கள், நீதிமிக்க வசனங்கள், சரியான வசனங்கள் என்று அவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டேதான் அவர்கள் மறுத்தார்கள். ஏனென்று சொன்னால் அகங்காரம், இந்த பட்டம், இந்த பதவி, இந்த வகை எனக்கல்லவா வந்திருக்க வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்த, பிறந்த பின்பு 5 வயதிலேயே தாயை இழந்த, பிறருடைய அரவணைப்பிலேயே வளர்ந்து கொண்டிருந்த ஒரு அனாதை பயலுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அகங்காரம், ஈகோ. அவனைத்தான் காஃபிர்னு சொல்லணும். மற்றவங்களாம் ஜாகில் தான். தெரியாமல் இருக்கிறவன்லாம் அறியாமல் இருப்பவன் ஜாகில். யாரு காஃபிர்? தெரிந்து கொண்டே, நன்றாக தெரியும் அவனுக்கு இது சத்தியம் என்று தெரியும், நன்றாக சத்தியம் என்று தெரியும், அவன்தான். தெரிந்து கொண்டே மறுப்பவன் தான் காஃபிர். பொறுத்துக் கொள்கிறார்கள், எல்லாரையும் பொறுத்துக் கொள்கிறாங்க. மேலும் இவர்களுக்காக இவரிடம் மன்னிப்பு கோருகிறாங்க. இந்த மக்களுக்காக, தவறு செய்யக்கூடிய மக்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க, மன்னிப்பு கேட்டு துவா செய்யுங்க, கோருகிறாங்க. மேலும் இதனுடைய பணிகளில் இவர்களையும் கலந்தாலோசிக்கிறாங்க. சாதாரணமான சாமானியமான மக்கள் யாரா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் யோசனை கேட்கணும். வழித்தரத்தில் ரொம்ப குறைஞ்ச ஆளா இருக்கலாம். அந்த வாட்ஸ்அப்ல வந்து கதை தான் அவங்க சொன்ன மாதிரி இன்னொரு கதை இருக்கு இல்லையா? ஒரு பெரிய ஃபேக்டரியில ஒரு பெரிய வெஹிக்கிளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. ஃபேக்டரி வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முடியல. அதனுடைய உயரம் அதிகமாக இருக்கு. அந்த கேட்டுடைய உயரத்தை விட வெஹிக்கிளுடைய உயரம் அதிகமாக இருக்கு. பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், ஐஐடிஎன்ஸ், அவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், என்னவோ சொல்றாங்க. அங்கிருந்த வாட்ச்மேன் ஒரு சிம்பிளா சொன்னாரு, வீரை கட்டிட்டு தூக்கி ட்ராலியில வச்சு தள்ளிட்டு வாங்க வெளியில அப்படின்னு. வெளியில கொண்டு வாட்ச்மேனுக்கு தான் அந்த யோசனை வந்துச்சு. அதனால யார்கிட்ட இருந்து எந்த யோசனை வரும், எந்த மாதிரியான அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் யார்கிட்ட இருந்தோம்னா வரலாம். அதனால கலந்தாலோசனை செய்கிறாங்க என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால் அப்பொழுது அல்லாஹ்வையை முழுமையாக சார்ந்திருக்கிறார்கள். திட்டமாக தன்னை முழுமையாக சார்ந்திருந்து செயல்படுவதை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஆக இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளினாலேயே நீர் இவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கின்றீர். நீர் கடுகடுப்பானவராகும், கடுகடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு, கொள்ளு வடிக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு, வன்பிஞ்சராகும், ஹார்டட். அதாவது இவன் நான் சொல்றதை கேட்க மாட்டானா, இவனுக்கு ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் தான், ரெட்ரிபியூஷன். நிச்சயமா பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் அவனை நல்லா அவனை தூக்கி போடட்டும், நரகத்துல போடட்டும் அப்படிங்கிற மாதிரி கல்லைச்சா அவங்களுக்கு கிடையாது. தெரியாமல பண்றான், தெரிஞ்சு பண்ணவன் மேலேயும் அவங்களுக்கு இருந்தது. அதனால தானே துவா செஞ்சாங்க இல்லையா, எனக்கு அபூஜஹலையாவது இல்லாட்டி ஒவ்வொரையாவது கொடு அப்படின்னு கேட்டாங்க, அப்படின்னு துவா கேட்டாங்க இல்லையா. ஆக அந்த ஆட்டிடியூட் கிடையாது. அவங்க பயிற்சி அளிக்கும் போது என்ன எப்படி இருந்தாங்க, மென்மையாக நடந்து கொண்டார்கள், கடுகெடுத்தவர்களாக இல்லை. கடுகெடுக்கும் போது நீ என்ன அப்படி செய்வ, ஏன் அப்படி செஞ்ச அப்படிலாம் கேட்கறது இல்லை. வன்பிஞ்சராக இவர் வந்து இப்படி பண்ணிட்டார், அதனால இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நீங்க 1 வீக் சஸ்பெண்டட் அப்படிலாம் சொல்றதெல்லாம் கிடையாது.
அவர்கள் மிக மென்மையானவர்களாக இருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய அணுகுமுறையாக, பயிற்சியுடைய அணுகுமுறையாக இருந்தது. அதுபோக சில சமயத்தில் கண்டிப்பாகவும் நடந்திருக்கிறாங்க. சில சமயத்தில் கண்டிப்பாகவும் நடந்திருக்காங்க. ஆக ஒரு பக்கம் கனிவு, பணிவு, மென்மை இது இருக்கு. இதனுடைய சம்பவங்களை ஒரு சில சம்பவங்களை பார்க்கலாம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் ஒரு மேலங்கியை, ஒரு க்ளோக் மேண்டில் போட்டுக்கிறாங்க. அதில் ராக்கெட்ஸ் எம்ப்ராய்டரி பண்ணி அந்த ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ராக்கெட்ஸ். அதனால அந்த ஓரமெல்லாம் திக்காக இருக்கும். காலரு ஓரம்லாம் அந்த அந்த எம்ப்ராய்டரியுடைய அந்த வேலைப்பாட்டினுடைய திக்னஸ் இருக்கும், எம்ப்ராய்டரி திக்னஸ் இருக்கும். அதை போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரேர் அந்த மாதிரி நல்ல ஆடைகள் உடுத்தி இருப்பதெல்லாம் ரொம்ப ரேர். அப்போ ஒரு பிதுவின், நாட்டுப்புற அரபி, கிராமத்து அரபி, பிதுவின்னு சொன்னால் நாடோடிகள், பதுக்கள் சொல்றாங்க இல்லையா, அவங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் வர வந்துட்டு அவருடைய அங்கியை பிடிக்கிறார், கழுத்துக்கிட்ட பிடிச்சி இழுக்கிறார், கீழே இழுக்கிறார், ரொம்ப ஹெவியா இழுக்கிறார். இந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல அந்த ப்ராக்கெட், அந்த பார்டருடைய தடம் பதிந்து விடுகிறது. அச்சு பதிஞ்சு ரத்த சிவப்பாயிடு. அவங்க ரொம்ப வெண்டையா இருப்பாங்க, சிவப்பாயிடு. அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு எனக்கு என்ன சொல்றாரு, ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறாரு. என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு, உங்களுக்கு உங்க இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய செல்வத்திலிருந்து என்னுடைய பங்கு எனக்கு கொடுங்க. பிச்சை கேட்கிறார், தானம் கேட்கிறார், தர்மம் கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? இதுதான் அவருடைய தன்மை. கரடுமுரடான மனிதர்கள். இன்னைக்கு பதுக்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஷராரி செம்மதி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பார்டர்ல, ஜோர்டான் பார்டர்ல, அந்த பக்கம் இருக்கிற பார்டர்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு அப்படிதான் இருப்பாங்க அந்த படிக்காதவர்கள். அதுலயும் படிச்சு மேல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் எல்லாம் நல்லா இருப்பாங்க. படிக்காதவர்கள் எப்படி இருப்பாங்களோ கரடுமுரடா இப்படிதான் இருப்பாங்க. அவர் கோரிக்கையே இப்படிதான் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளா இருந்தா அப்படி இருப்போம். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூக நிலைமையில, ஸ்டாண்டர்ட்ல, கிளாஸ்ல, சோசியல் கிளாஸ்ல ரொம்ப கீழா இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஒரு பெரும் தலைவரிடத்துல அப்படி நடந்து கொண்டா என்ன ஆகும்? தூக்கி உள்ள வச்சு வாழ்நாள் கூட வெளியே வர முடியாத மாதிரி சித்திரவதை பண்ணிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? கட்டளையிட்டார்கள். புன்முறுவல் பூத்துக்கொண்டே கட்டளையிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அவனுக்கு, அந்த மனிதருக்கு மிகப்பெரிய பரிசு பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். கட்டளையிட்டார். இதுதான் இந்த மாதிரி கரடு முரடான மனிதர்களிடத்துல கனிவோடு அவருடைய மனசை வெல்றதுக்காக அவர் வரும்போது கடினமானவனாக வந்தார். போகும்போது என்ன இருப்பாரு? இப்படி சாப்பிட்டாகி மாத்திரம் போயிருப்பார். இப்படித்தான் பயிற்சி கொடுத்தார். அப்படி பயிற்சி கொடுத்தார். ஆமா. சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்கள்ட்ட, நம்ம சிறுவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம பேர பேத்திக்கிட்ட, நம்ம பிள்ளைங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம கரெக்ட் பண்றதா இருந்தா எப்படி நடந்துக்கிறோம்? கொஞ்சம் சொல்லுங்க எக்ஸாம்பிள்ஸ். கோவப்பட்டு கத்துறோம். ஆமா, அதிகாரத்தோடு எப்ப பார்த்தாலும் போன ஏமாத்திருக்கான் திட்டமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஐபேடை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் டிவிலே உட்காந்துட்டு இருக்கான். வெளியில போய் விளையாடுறது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில கிளம்பி போயிடுறாங்க. திட்டமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹானில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல உம்மு சலமாவுடைய மகன் அவரும் உட்கார்ந்து, அவருக்கும் மகனை போல, அதாவது பயிற்சி. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இந்த கான குழுக்கள் அதையும் என்று சொன்னார்கள் அல்லவா? அபிபுல்லா சொன்னார், நற்குணத்தின் சிறந்த பண்பாடுகளின் உயர்ந்த நிலையிலே, உச்சபட்ச நிலையிலே நீர் படைக்கப்பட்டிருக்கின்றீர் என்று அல்லாஹ்வே சர்டிஃபிகேட் கொடுக்குறான். ரசூல்லாட்ட இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகளும்
அந்த உச்சபட்ச நல்ல நடத்தைகளும் நல்ல பண்புகளும் நல்ல கேரக்டர்ஸ் நல்ல எட்டிக்வெட்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு ஜூ கூட ஒரு யூதர் கூட கொண்டு வந்து தன்னுடைய மகனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்துல பயிற்சிக்காக விட்டுருந்தார். அந்த பையனுக்கு தான் கடைசி நேரத்தில் ஷஹாதா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு தான் அவன் பையனும் தகப்பனாரை பார்க்குறான். தகப்பனார் பார்த்த உடனே அபுல் காசிம் என்ன சொல்றாரு அதை செய் அப்படின்னு சொல்றான். அந்த யூதன் அவனும் ஷஹாதா சொல்லிட்டு இறந்து போயிடுறான். அப்படி பயிற்சி கொடுக்கறதுக்காகத்தான் சல்லமா அவங்களுடைய மகனை கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. பக்கத்தில் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சகனில் தானே சாப்பிடுவாங்க. சகன் தெரியும் இல்லையா? சகன் என்ன? 7 பேர் உட்காந்து. ஆமாம், பல பேர் உட்கார்ந்து சுற்றி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பெரிய தட்டு, மாயிதா மாதிரி பெரிய தட்டு. அதில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்போது அவனுடைய கை அங்கே இங்கே எல்லா பக்கமும் போகுது. அங்கே பீஸ் நல்லா இருக்கு, அந்த பீஸ் எடுத்துக்கோ, அங்கே முட்டை இருக்கு, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கை இப்படி அங்கேயும் இங்கேயும் போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக சொல்லுகிறார்கள், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. பயிற்சி கொடுக்குறாங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, அவசர அவசரமாக சாப்பிடாது. உன்னுடைய கைக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை முதல்ல எடுத்து சாப்பிடு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கலாம். அதுதான் எட்டிக்வேட்டு, சாப்பிட்றதுக்குள்ள எட்டிக்வேட் பயிற்சி கொடுக்குறாங்க. அவனை திட்டவோ அதட்டவோ அடிக்கவோ ஒன்றும் பண்ணல. பயிற்சிக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? கேள் வச்சு அடிக்கலாம்ல, பரம்பு வச்சு அடிக்கலாம்ல, குருகுலம் தானே, நிக்க வைக்கலாம்ல, போய் முட்டி போடுன்னு சொல்லலாம்ல, வெயில் வெயிலுன்னு சொல்லலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அமைதியாக மென்மையாக அவர்கள் அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சிறுவர்களிடத்தில் பெரும்பாலும் சிறுவர்கள் பால பருவத்தினர் பதிவு பருவத்தினர் இவரிடத்தில் தான் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் மென்மையாக நடந்து கொண்டார்கள். அதுதான் சொல்றாங்க, சிறுவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்ளாதவர்களும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் மரியாதை கொடுக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை வாழ்ந்து காட்டினார்கள். அது ஒரு முக்கியமான அம்சம். பயிற்சி என்பது ஏதோ அந்த மேடையில் போட்டு மைக் முன்னாடி நின்று நான் பேசி உங்களுக்கு மாத்திரம் போதனை சொல்லிட்டு அறிவுரையை சொல்லிட்டு போயிடுறதில்லை. நான் வாழ்ந்து காட்ட வேண்டும், அவ்வாறு நடந்து காட்ட வேண்டும். அது முக்கியமான அம்சம், பயிற்சியில முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால என்னாச்சு, அந்த பையனுக்கு அவர் வாழ்நாள் முழுக்க இந்த நடத்தையை கடைபிடித்தார். அது பசுமையாக பசுமரத்த ஆடி போல் அவருடைய மனதிலே பதிந்து விட்டது. பயிற்சி அப்படியே பதிந்து விட்டது. அவர் என்னைக்குமே அதுக்கப்புறம் இதுக்கு மாற்றமா நடந்ததே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு பது வர்றாரு, மஸ்ஜித் நபவிக்கு வர்றாரு, வந்து 2 ரக்காத் தொழுகிறாரு. தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறாரு. தொழுதுட்டு துவா செய்யறாரு. என்ன துவா செய்யறாரு தெரியுமா? என்ன துவா செஞ்சாரு தெரியுமா? எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அருள் புரிவாயாக, மற்றவர்களுக்கும் அருள் புரியாது அப்படின்னு துவா செய்யறாரு. துவா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன்பா இப்படி பண்ற? அல்லாஹ் மிக விசாலமானவன், மிகப்பெரிய பொக்கிஷங்கள், அளவிட முடியாத எண்ணிலடங்காத பொக்கிஷங்கள் இடத்தில் இருக்கிறது. அவருடைய அருள் என்பது எல்லாவற்றையும் தாண்டியது. மிகப்பெரிய அருள் நலம் மிக்கவன். கருணையும் அருளும் அவரிடத்தில் இருப்பதை போல வேற எங்கேயும் காண முடியாது. அதுக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை, அதற்கு மேலும் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவருடைய ஒருத்தனிடத்துல ஏன்பா அப்படி குறுகலா கேட்கிறேன்? துவா ஏன் அவ்வளவு குறுக்கி கேட்கிற? எல்லாத்துக்கும் தான் சேர்த்துதான் கேள அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. அவருக்கு அவசரமா ஒண்ணுக்கு தேவைப்பட்டுச்சு, பாத்ரூம் போனோம். அவர் எங்க இருந்து தான் வந்திருக்காரு, அப்படி நாட்டுப்புற அரபி தானே, கிராமத்து அரபி தானே, பாத்ரூம் போகணும். விறுவிறுன்னு போறாரு. மஸ்ஜித் நபவியில இன்னைக்கு இந்த முற்றம் இருக்குல்ல, வெளியில கொடை வச்சிருக்காங்கல்ல, அந்த பகுதி அந்த உள்பகுதி மெம்பர்லாம் இருக்கு இல்லையா, அது இதெல்லாம் பழைய பகுதிகள். அந்த பகுதியில கூரை போட்டிருக்கோம், ஓலை கூரை,
சுற்றி ஓலை வச்சு தான் அடைச்சிருக்கேன் எல்லாமே. ஈச்ச மரம் ஓலை இந்த மாதிரிலாம் கிடையாது. தரையெல்லாம் மண் தரை தான். பளிங்கு, மார்பிள், கிரானைட்டு இதெல்லாம் கிடையாது. சுற்றுலாவுடைய காலத்தில் அதெல்லாம் கிடையாது. கீழே மண் தரை தான். அந்த முற்றத்தில் போய் ஒரு மூலையில் ஒண்ணுக்கு போறாரு. சஹாபிகளுக்கெல்லாம் பெரும் கோபம். என்ன பண்ற பள்ளிவாசல வந்து ஒண்ணுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையமர்த்துகிறார்கள். அவரை விட்டு விடுங்கள், ஒன்றும் செய்யாதீங்க, விட்டு விடுங்கள், சிறுநீர் கழித்து முடிக்கட்டும். பாதியில நிறுத்த முடியாது. நிறைய பேருக்கு பாதி நிறுத்த முடியாது. நிறுத்தினா என்ன ஆகும்? நோய்கள் வரும். பாதியில நிறுத்தினா நோய்கள் வரும். அது தவிர நிறுத்த முடியாம அப்பே இருந்துச்சு ஓடினார்னா என்ன ஆகும்? ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அழுக்கு பல இடத்துக்கு பரவும். அவரோட உடம்பு, அவருடைய துணி எல்லாமே நாசமாகும். அதனால என்ன சொல்றாங்க? ஒன்றும் பண்ணாதீங்க, விட்டுருங்க, அவர் சிறுநீர் கழித்து அமைதியாக முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறுநீர் கழித்த பிறகு என்ன பண்றாங்க? நீங்கள் எல்லாம் வாளியில தண்ணி எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல ஊத்துங்க. மண் தர தானே, தண்ணி ஊத்துனா அப்படியே அது அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவரிடத்துல சொல்றாங்க, இது தொழுவதற்கான இடம், தொழுவதற்கான ஸ்தலம். இந்த இடத்துல சிறுநீர் கழிக்கக்கூடாது. வெளியில போய் தான் ஒதுக்குப்புறமா சிறுநீர் கழிப்பதற்காக மார்க் பண்ற ஏரியாவில் தான் நீங்க போய் யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது மென்மையான ஒரு அணுகுமுறை. பயிற்சி கொடுப்பதிலே மென்மையான அணுகுமுறை. எப்படிப்பட்ட பாரதூரமான கோபம் விளைவிக்கக்கூடிய, கோபம் வரவழைக்கக்கூடிய விஷயத்தை ஒருவர் செய்தாலும் அமைதியாக, மென்மையாக, கனிவாக அவருக்கு தெரியாமல் செய்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, அறியாமல் செய்பவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்படிங்கிற இந்த முறையை நம்ம பார்க்கணும். இன்னொரு சஹாபி இருந்தார் இல்லையா, அவரை பற்றி தெரியும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நோன்பு நேரத்தில், ரமதான் மாசத்துல நான் பகல் நேரத்தில் என்னுடைய மனைவியோடு கூடிவிட்டேன், நோன்பு முறிந்து விட்டது. அவர் வரும்போதே கத்திட்டு தான் வர்றாரு. பெரிய பாவத்தை செய்து விட்டேன், நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் வர்றார். மனம் வருந்தி தான் செய்தது பாவம், தான் செய்தது பெரும் தவறு என்பதை உணர்ந்தவராக அலறிக்கொண்டே வருகிறார். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் என்ன பண்றது ரசூலுல்லாஹ்வே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதுக்கு மன்னிப்பே கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது, பெரும் பாவத்தை பண்ணிட்டேன், அல்லாஹ்வுக்கு எதிராக கலகம் பண்ணிட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயல்பட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டினாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க. தெரிஞ்சிருக்குமே இந்த ஹதீஸ் தான். நோன்பு வைக்க சொன்னாங்க, 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்க சொன்னாங்க. முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேனிபுலேட்டிங் a slave, அடிமையை விடுதலை செய்ய முடியுமான்னு கேட்கிறாங்க. அதான் பிரியாரிட்டியில் இருந்தது அவங்களுக்கு. மைண்ட்ல பிரியாரிட்டியில் எது இருந்ததுன்னு சொன்னா, அப்ப இருந்த அடிமை சமூகம், அடிமை முறை இருந்தது. பல பேரும் அடிமையாக இருந்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த அடிமைகள் எல்லாம் விடுவித்து அவர்கள் எல்லாம் விடுதலை அடைந்து விட வேண்டும், சுதந்திரமான மனிதர்களாக ஆகிவிட வேண்டும் என்பதுதான் அவங்களுக்கு பிரியாரிட்டியில் இருந்தது. அதனால முதல்ல என்ன கேட்கறாங்க? அடிமையை விடுதலை செய்ய முடியுமான்னு கேட்கறாங்க. முடியாது, எனக்கு அவ்வளவு வசதி கிடையாது, நான் வறுமை வாய்ப்பட்டவன்னு சொல்றேன், அவ்வளவு பணம் காசெல்லாம் என்கிட்ட கிடையாது. சரி, 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு நோக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, அதற்குரிய பலமோ அதற்குரிய உடல் ஆரோக்கியமோ இடத்துல இல்லை, என்னால 2 மாசம் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க முடியாது. சரி, ஒரு 60 ஏழைகளுக்கு நீ உணவளிக்க முடியுமா? அந்த வசதி இருந்தாதான் எனக்கு என்ன, அந்த அளவுக்கு வசதி இல்லையா, நான் எந்த எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், நான் எங்க வசதி கிடையாது அப்படிங்கிறேன். அப்ப அந்த நேரத்துல ஒரு பெரிய கூட, நிறைய கடவுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல கடவுன் தெரியும், வெட்டியப்பட்டு கூடையில, வெறும் கூடையில நிறைய பேரிச்சங்கள் பழங்கள் இங்க வருது, சபைக்கு வருது. சரி, இதை எடுத்துட்டு போய் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துரு, 60 பேருக்கு சாப்பாடு கொடுத்த கணக்குக்கு இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த மதினா நகரத்திலேயே என்னை விட ஏழை யாருமே கிடையாது. இந்த மதினா நகரத்திலேயே என்னை விட ஏழை யாருமே கிடையாது.
நான் தான் இந்த மனிதநாயகத்தில் பரமையான மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடியவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த தருணங்களில் இது ஒன்று. பல் தெரிய சிரிக்கிறார்கள். பல் தெரிய வாய் விட்டு அவங்க சிரிக்கிறது ரொம்ப குறையும். புன்முறுவல் பூத்த மலர்ந்த முகத்தோட தான் இருப்பாங்க, புன்முறுவல் பூப்பாங்க. ஆனால் ஹஹாலாம் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வறுமை காட்சிகள்லாம் அவங்க பார்த்துருக்காங்க, நரகத்தை பார்த்துருக்காங்க, அவருடைய கொடுமைகளை பார்த்துருக்கிறார்கள். பாவம் செஞ்சவங்க அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் அப்படிலாம் சிரிக்க முடியாது. அதனால பல் தெரிய சிரித்த தருணங்களில் இது ஒன்று. சரிப்பா, நீயே எடுத்துட்டு போய் நீயும் உன்னுடைய குடும்பத்தாருக்கே கொடு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு லேசாக்கிறாங்க. இப்படி ஆளுக்கு அதாவது ஆளுடைய தன்மையை பொறுத்து அது தன்மையா இருக்கும். ஆளுடைய தன்மையை பொறுத்து இவர் இன்னும் மேம்பட வேண்டும், இன்னும் மேம்பட வேண்டும் என்பதுதான் அங்க நோக்கம். இவரை பனிஷ் பண்ணணும், ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் தானே இருக்கு நம்ம கிட்ட இப்போ. ஆமா, ரெட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அங்க இல்லை. அங்க என்ன வேணும்? இவரும் மேம்பட வேண்டும், திருந்தல் மேம்படணும் அப்படிங்கிறது தான் அங்கே இருந்தது. இப்படிப்பட்டவர்களிடத்தில் அவர்கள் மேம்படி நடந்து கொண்டார்கள். ஆக நற்செய்தி சொன்னார்கள், எச்சரிக்கையும் செய்தார்கள். ரெண்டையும் பார்க்கலாம். நற்செய்தியும் சொன்னார்கள், எச்சரிக்கையும் செய்தார்கள். பஷீராக நதீராக தான் சொல்லலாம் இல்லையா? பஷீராகவும் இருக்கிறார்கள், நற்செய்தி சொல்லக்கூடிய, சுப செய்தி சொல்லக்கூடிய, சோபனம் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். நரகத்தை பற்றி, வறுமையினுடைய நிலையை பற்றி எல்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக இப்படித்தான் அவருடைய அணுகுமுறை. நீங்கள் தன்மையாக கொடுக்கும்போது முதல்ல நல்ல விஷயங்களை சொல்லணும். இப்படி இருக்கு, இப்படி இருந்தோம், இப்படி மேம்பட்டு இருக்கிறோம், இப்படி இருந்தோம், இந்த அளவுக்காவது வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பாராட்டுதல், சின்ன ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு, இது வந்திருக்கு, இதெல்லாம் ஆகியிருக்கு, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். செய்யாவிட்டால், நாம் பின்னடைவு ஏற்பட்டால் என்ன ஆகுங்கிறத எச்சரிக்கையும் பண்ணணும். இதுதான் பார்க்கக்கூடிய விஷயம். இதே பாருங்க, ஒரு சில பேரிடத்துல ரொம்ப கண்டிப்பாகவும் நடந்திருக்கிறாங்க. யாயிஷ் இப்னு திஹ்ஃபா அல்-கிஃபாரி, 2 கிஃபாரிகளுடைய கதையை சொல்லிடுறாங்க. கிஃபாரி அவரு கிஃபாரி குலம்ங்கிறது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு ட்ரைப், ஒரு கோத்திரம். அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்பாக அவர்கள் வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடியவர்கள். அதுல ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அஸ்ஹாபு சுஃபாவில் சேர்ந்துக்கிட்டார். அஸ்ஹாபு சுஃபானா யாரு? திண்ணை தோழர்கள். அதுல யார் முக்கியமான ஆளு? நிறைய ஹதீஸ்ல அறிவிச்சது யாரு? அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அஸ்ஹாபு சுஃபாவோட சேர்ந்துக்கிறார் பயிற்சிக்காக. ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி அது. அஸ்ஹாபு சுஃபாங்கிறது என்ன? சும்மா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல சொல்லணும்னா என்ன சொல்லணும்? அது ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி. அது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. அதில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸோட அவங்களுக்கு சாப்பாடு, ஒரு தங்குறதுக்கு இடம் எல்லாம் கொடுக்கப்பட்டு அங்கே தங்கி அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் சேர்ந்துக்கிறார். அவர் ராத்திரி நேரம் எல்லாம் தூங்கியாச்சு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாடகை இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக வெளியே வர்றாங்க. அதுதானே ஒரு குரபாத். அவங்க மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் அந்த பக்கம் இடது பக்கமாக இருக்கக்கூடிய அறைகள் எல்லாம் குரபாத். அங்கே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி குடும்பங்கள்லாம் தங்கி இருந்தது இல்லையா? அதுலேருந்து ஒரு அறையிலிருந்து மஸ்ஜித் நபவிக்குள்ளே வர்றாங்க. நம்முடைய திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபாலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்ஷனுக்காக ரவுண்ட்ஸ் வர்றாங்க. நைட்டில் பார்க்குறாங்க. இவர் இந்த கிஃபாரி யாயிஷ் இப்னு திஹ்ஃபா அல்-கிஃபாரி கூப்பிடப்படுத்திருக்காரு. கூப்பிடப்படுத்துறதுன்னா என்னது? நிறைய பேருக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. கூப்பிடப்படுத்திருந்தார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? தூங்கிட்டு இருக்காரு, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காரு, நாள் பூரா பயிற்சி பெற்று இருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன உணவு கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காக வரக்கூடிய சில பேரித்தங்கள், காய்ந்த ரொட்டிகள் இதுதான் கிடைக்கும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு பகிர்ந்து கொடுப்பாங்க. 40 பேருக்கும். அஸ்ஹாபு சுஃபா 40 பேர் இருந்தாங்க. 40 பேருக்கு பசி இருக்கும், களைப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும்.
ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்காரு. அங்கே படுத்திருக்கிறவரை காலால் இப்படி தட்டி எழுப்புறாங்க. காலால் தட்டி எழுப்புறாங்க. காலால் தட்டி எழுப்பி குப்புறம் படுக்கக்கூடாது, அது சைத்தானுடைய படுக்கை முறை. ஒன்று மலாக படுக்கணும், இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பி படுக்கணும், குப்புறம் வயிற்றுல படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது கண்டிப்பாக நடைமுறை தானே. பாவம் தூங்கிட்டு இருக்கான், அவனை போய் இதுக்கு எடுக்கணும், நடுநிசி ராத்திரி 2 மணி 3 மணி அந்த நேரத்தில் நம்ம போய் எழுப்பி இதை சொல்லிட்டு இருக்கணும் நினைக்கல அவங்க. அந்த நேரமாக இருந்தாலும் அங்கே பயிற்சி கொடுக்கப்படுது. இதை இன்னொரு கிஃபாரி இருக்காரு, அபூதர் கிஃபாரி. அவர் வாழ்க்கையில் நடந்தது. அவர் நல்ல சஹாபி தான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக கிஃபாரி குலத்திலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு மக்கா வாழ்க்கையிலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். மக்கா வாழ்க்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர் தான் அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ ரகசியமாக போயிடு, நீ களிமா சொல்லிட்ட, நீ அதுக்கு மேலே இங்கே இருக்காத, உனக்கு தங்கிறதுக்குலாம் அந்த காலத்தில் ஹோட்டல் இருந்துச்சா, லாட்ஜ் இருந்துச்சா, நீ ஒன்றும் கிடையாது இல்லையா, ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாராவது பயணி வந்தால் என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தருடைய வீட்டில் தங்கியிருக்கணும், இல்லை பொது இடங்களில் தங்கியிருக்கணும், யாராவது சாப்பாடு கொடுத்தா தான் உண்டு, யாராவது அந்த பகுதியில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுத்தா தான் உண்டு. அப்படி தானே இருந்தது. நீ இங்கே இருக்காத, நீ புறப்பட்டு திருப்பி ஊருக்கே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு, போகல. அடுத்த நாள் விடிய காலத்தில் போய் நின்றுக்கிட்டு கபத்துல்லா பக்கத்தில் நின்றுக்கிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார் மக்களை பார்த்து. நான் சாட்சியம் அளிக்கின்றேன், வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒரு அல்லாஹ் தான், ஒரே ஒரு இறைவன் தான். நான் சாட்சியம் அளிக்கின்றேன் அவருடைய தூதராக, அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். போட்டு அடிச்சு துவைக்கிறாங்க அவரை. இந்த மாதிரி 3 நாள் தொடர்ந்து நடக்குது. அப்புறம் அலிவலியை கூப்பிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அதை வச்சுங்க, அது வேற கதை. அப்படிப்பட்ட மிக வலுவான ஈமான் வலிமை மிக்க ஒரு சஹாபிதான். அவர் தனியாகவே வருவார், தனியாகவே போவார், தனியாகவே மரணிப்பார்னு முன்னறிவிப்பு செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி. ஏன்னா அவர் வந்து ஜுஹூத் என்று சொல்லக்கூடிய அந்த பற்றற்ற தன்மையில மிக உயர்ந்த நிலையில் இருந்தார். உலகப்பற்றுங்கிறதே கிடையாது அவர்கிட்ட, சம்பாதிச்சு சேர்க்கணுங்கிறதே கிடையாது, எனக்கு சொத்து பத்து வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட. அவர் அன்றாடம் நம்முடைய வயிற்ற கழுவுறதுக்கு தேவையானது வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் என்ன பண்ணாரு, ஒரு சபை, 12 சஹாபிகளுடைய பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது பிலால் ஒருத்தர் இல்லை, பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன சொல்லிட்டாருன்னா, பிலால் ரலியல்லாஹு வந்து அவர் சொன்ன பூதல் கிஃபாரி சொன்ன விஷயத்துக்கு மாற்றமா ஏதோ ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டார். இது இல்லை, இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை தாக்க முடியல. கருப்பின அடிமை தாயின் மகனே அப்படின்னு சொல்லிட்டார். கருப்பின அடிமை தாயின் மகனே அப்படின்னா என்ன, அஸ்வத் அவர் பிலால் போல கருப்பு கலர் கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ ரொம்ப டார்க்காக இருப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் முறையிட்டார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாரு என்ன அப்படின்ட்டு. அபூதரை கூப்பிடுறாங்க. அபூதர் சலாம் சொல்றாரு. அபூதர் சொல்றாரு, அந்த சலாத்துக்கு பதில் சொன்னாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளவு கோபமா இருந்தாங்க ரசூலுல்லா. முக சிவந்து போய் மிக கோபமாக இருந்தார்கள் என்று அவர் சொல்றார். என்ன உங்களிடத்துல ஜாஹிலியா காலத்தினுடைய பழக்கம் இன்னும் இருக்கிறதா, எஞ்சி இருக்கிறதா, அப்படியேதான் இருக்கிறீங்களா நீங்க? ஜாஹிலியா காலத்துல இருந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. உலகப்பெருமை, இனப்பெருமை இதெல்லாம் நிறைஞ்சிருக்கா உங்ககிட்ட? ரேசிஸ்டா இருக்கிறீங்களா? இந்த ஷேக்கு அப்படிதானே சொல்லணும், ரேசிஸ்ட். ஷேக்கு அப்படி சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே விலவலத்து போயிட்டாங்க. அபூதர் கிஃபாரி விலவலத்து போய், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய மன்னிப்புக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவரே ஓடுறாரு. அவரே ஓடி போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, தலையை கீழே தலையில வச்சு, என்னுடைய கன்னத்தின் மீது உங்களுடைய காலை வைத்து உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்றாரு. பிலால் என்ன சொல்றாரு, நம்மளால என்ன செஞ்சிருப்போம், இவன் நம்மளை கேவலமா பேசுறேன்,
சரிதான் இவனுக்கு இப்படி செய்ய வேண்டியதுதான் சொல்லி செஞ்சுட்டு போனோம். பிலால் என்ன செய்யறாரு, அப்படி கிட்ட வந்துட்டு, இது மிதிப்பதற்கு உரிய முகம் அல்ல, இது முத்தமிடுவதற்கு உரிய முகம் என்று முத்தமிடுகிறார். எப்படி பயிற்சி பார் சஹாபாக்களுக்கு ஒருவர் மற்றவர் மீது எப்படிப்பட்ட ஒரு பரிவும் இரக்கமும் கனிவும் ஒற்றுமையும் சகோதரத்துவம் கொண்டவர்களாக இருந்தார். அவர் ஏதோ ஒரு க்ஷணத்துல ஒரு கோபத்துல ஏதோ ஒரு நேரத்துல சொல்லிட்டாரு, அடிமையின் மகனே, கருப்பின அடிமையின் மகனே என்று சொல்லிட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அதை உடனே அங்க போய் சொன்னாரு. அங்கேயே கழுத்தை பிடிச்சிட்டு சண்டை போடல, குடுமைப்படி சண்டாலாம் போடல. எப்படி நீ இப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லல. யார்கிட்ட போய் சொல்லணுமோ தலைமையிடத்தில் போய் சென்று சொன்னார். தலைமை என்ன செய்தது, அழைத்து விசாரித்தது. இன்னும் தீர்ப்பு கூட சொல்லல, தனக்குத்தானே தன் தீர்ப்பை எழுதி கொண்டு அபூதுல் கிஃபாரி ஓடுகிறார். எப்படி பாருங்க பயிற்சி எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. ஓடுகிறார், மன்னிப்பு கோருகிறார். மன்னிப்பு கோரி அந்த ஒரு தண்டனை அவரே சொல்றார், இந்த தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் சொல்றாரு. தண்டனை நிறைவேற்ற வேண்டியவர் என்ன சொல்றாரு, பழிவாங்க வேண்டியவர் என்ன சொல்றாரு, இது நான் உங்களை மன்னித்து விட்டேன், நான் முத்தமிடுகிறேன் உங்களை அப்படின்னு முத்தமிடுறார். எப்படிப்பட்ட ஒரு காட்சி பாருங்க. இப்படித்தான் பயிற்சி பெற்றிருந்தார். இப்போ இங்கே இந்த 2 கிஃபாரி இடத்துல எப்படி நடந்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ், 2 கிஃபாரி கிட்டே ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிட்டாங்க, கோபமா நடந்துக்கிட்டாங்க. அதனால யார்கிட்ட எந்த சமயத்துல எப்படிப்பட்ட ஆளுகிட்ட இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். யார்கிட்ட எப்படி நடக்கணும் தெரியும். யார்கிட்ட கனிவு காட்டணுமோ, யார்கிட்ட பணிவு காட்டணுமோ அந்த மாதிரி பணிவாக கனிவாக அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்கள் நல்ல உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களை மேம்படுத்த வேண்டும். யாரிடத்திலே கண்டிப்பையும் கோபத்தையும் காட்டி நாம் பயிற்சி அளிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு நாம் அந்த மாதிரியாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். நான் இன்னும் நிறைய பேசலாம்.